இந்த போராட்டம் அது ஏற்படுத்த வேண்டும் என்ற தூண்டுதலை அது ஏற்படுத்தும். ஆகவே மாணவர்கள் தே ஆர் பிகமிங் ரெஸ்ட்லெஸ். அதற்கு காரணம் தேர் அன்எம்ப்ளாய்டு. அவருடைய வாழ்க்கை என்பது சாரமற்றதாக ஆவதற்கு காரணம் வாழ்க்கையில் ஒரு உறுதிப்பாடு இல்லை. ஆகவே கோபம் கொள்கிறார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து நெருக்கடி கொடுக்கிறார்கள். அரசாங்கம் இந்த கட்சி சார்பற்ற தனி இளைஞர்கள் கூட்டம் இதற்காக போராடுகின்ற போது அதை பற்றி கருத்து செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆகவே வேலை வாய்ப்புகளை ஜாப் ஓரியன்ட் எஜுகேஷன் என்பது மீண்டும் அந்த கவனத்திற்கு உள்ளாகும். அந்த கல்வி என்பதை பெறுவது மட்டும் போதுமானதில்லை. கல்விக்கான வேலை வாய்ப்புகளை இவர்கள் பெற்றால்தான் நாடு அமைதியாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பிகம் ரெஸ்ட்லெஸ். அப்புறம் கவர்மெண்ட்ஸ் வில் பி டாப்பிள்டு. இத்தகைய நிலை ஏற்படும். ஆகவே இந்த போராட்டம் அது தானாக வெடித்த போராட்டம் என்கின்ற காரணத்தினால் அரசாங்கத்தை இது அச்சப்படுத்தும். இந்த இடத்துல கேட்குறேன், இந்த இடத்துல தான் நான் என்ன கேட்குறேன்னா உங்கள்கிட்ட, இது இந்தியாவின் அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசம், இது 2022, 2024 வங்கதேசம், 2025 இந்தோனேஷியா, அடுத்தால இப்போ நேபாளம், அந்த அதிபரே இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்துக்குமே ஒரு மையமாக இருந்தது அந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளோடு இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மையும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து சமூக வலைத்தளங்கள் மூலமே அந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு தலைமையின்றி அந்த ஆட்சிகள் அகற்றப்பட்டன. இந்தியா போன்ற பன்மொழி பல கலாச்சாரம் உள்ள நாட்டில் இது சாத்தியமா? அதான் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன சாத்தியமா? ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கும் அந்த மாணவர் போராட்டம் வீரியமாக அனைத்து மாநிலங்களுக்கும் பரவுமா? இல்லை, நடக்கும். ஏனென்றால் இளைஞர்கள் சேருகிறார்கள், அவர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை வாழ்க்கையை நிலைகுலைய செய்து விடுகிறது. வாழ்க்கை நிலைகுலையும் போது அவர்கள் போர் வெறி கொள்ளுகின்ற போது ஆட்சி மாற்றங்கள் நிகழும். பிரெஞ்சு புரட்சியே ரொட்டிதா என்பதற்காக நடந்த போராட்டம் தானே. வேலைதா என்பது ரொட்டிதா என்பதனுடைய மாற்று வடிவம் தான். எங்களுக்கு ரொட்டிதா என்றும் கேட்கலாம், எங்களுக்கு வேலைதா என்றும் கேட்கலாம். வேலையை தந்தால் ரொட்டியை நாங்கள் பெறுவோம், இல்லை வேலை தரமாட்டா என்றால் ரொட்டியை நீ கொடு என்பதுதான் அதனுடைய அடிப்படை. பிரெஞ்சு புரட்சியே ஒரு மக்கள் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற போது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற போது பிரெஞ்சு புரட்சி போல, ருசிய புரட்சி போல பல புரட்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த வாழ்வாதாரம் இளைஞர்களுக்கு பாதிக்கப்படுவது என்பது எளிதாக புறந்தள்ளக்கூடிய ஒரு சிக்கல் இல்லை, பெரிதாக ஆழமாக கருதப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆகவே அரசாங்கம் இதை பற்றி அச்சம் கொள்ளும். ஆனால் எனக்கு இவர்கள் இந்த மந்திரி விலக வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியும். எங்களுக்கு வேலை கொடு, அந்த வாய்ப்பை உருவாக்கு. ரெண்டாவது, இப்போ நம்முடைய மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமி, இந்த மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியில் மிஷின்களும் முதலாளிகள் வேலை வாய்ப்புகளை குறைப்பதையும் நோக்கமாக கொள்வார்கள். ஆகவே இந்த எக்கானமியில் சோசலிசம் என்பது அரசே அதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருந்த ஒரு பொருளாதார திட்டம். ஆனால் இப்பொழுது மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியில் அவர்கள் பலவற்றை சிந்திப்பார்கள். திறமை, அது இது, ரேங்க் என்றெல்லாம் பார்ப்பார்கள். நம்முடைய கல்வி அமைச்சர், தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இந்தியா முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பாதி கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிறது. 28 மாநிலங்களில் மொத்தம் வேலை இருக்கா சார்? முடிச்சு வர இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை இருக்கா? அதைத்தான் சொல்ல வரேன். அந்த மாணவர்கள் பூராவும் வேலையேற்றிருக்கிறார்கள். அந்த கல்வி தரமாக இல்லை. இந்த தனியார் கல்லூரிகள் ஏராளமாக கிராமங்கள் தோறும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றனவே தவிர அந்த கல்லூரிகளில் வழங்கப்படுகின்ற கல்வி தரமாக இல்லாத காரணம் அரசு இந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற சலுகை பணத்தை மட்டும் அந்த கல்லூரிகள் பெற்றுக்கொண்டு 10 வாத்தியாருக்கு பதிலாக 2 வாத்தியாரை வைத்து கொண்டு நடத்துகிறார்கள். பாடங்கள் நடத்துவதில்லை. அந்த பணம் எங்களுக்கு வரட்டும், கல்லூரியை நாங்கள் நடத்தி கொள்கிறோம், உனக்கு பட்டத்தை எப்படியாவது நாங்கள் தன்னிலை கல்லூரிகளில், தன்னிகர் கல்லூரிகளில் பட்டங்களை உனக்கு தந்து விடுகிறோம். அரசாங்கமும் எல்லாரையும் தோல்வியடைய செய்து என்ன செய்ய முடியும்? ஆகவே பட்டங்கள் பெறுகிறார்கள், கல்வி தரமாக இல்லை. ஆகவே அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் பெரும் நிறுவனங்களால் மறுக்கப்படுகின்றன. 50% கல்லூரிகளிலிருந்தும் இவ்வளவுக்கும் மாணவர்களிலிருந்தும் இது தரமில்லாத காரணத்தினால் இது மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அரசு ஊழல் முறையை உயர்கல்வித்துறை
மந்திரி இதை பேசுகிறார், ஆனால் அதற்கான திட்டத்தை அவர் வைத்திருக்கவில்லை. ஆகவே இந்த இளைஞர்களும் காலப்போக்கில் என்ன செய்வார்கள், உயர்கல்வி அமைச்சரை நீயும் விலகு என்பார்கள், மத்திய கல்வி அமைச்சரை விலகு என்பார்கள். விலகி விடுவதனால் சிக்கல்கள் தீர்ந்து விடுவதில்லை. ஏனென்றால் இந்த நீட்டு கொண்டு வந்ததற்கு அந்த மத்திய கல்வி அமைச்சர் காரணமாக மாட்டார். ஆகவே நீட்டை ஒழிக்க வேண்டும் என்பது வேறு, அந்த மத்திய கல்வி அமைச்சர் போக வேண்டும் என்பது வேறு. தேர்வுத்தாள் கசிவுகள் சிபிஎஸ்இ தேர்வு வினாத்தாள் கசிவு, நீட் வினாத்தாள் தேர்வு 2 முறை கசிவு, மறுதேர்விலையும் அது பிரச்சனையாகிறது. இது போல அனைத்து தேர்வு முறைகளும் நம்பிக்கை இழப்பதால் இந்த போராட்டத்தில் அவர் சொல்றார். இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் வருகிறது. ஒவ்வொரு பகுதியில் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்தியா முழுவதும் பாதிப்பு அந்த தேர்வுத்தாள் கசிவால் இருந்தது என்று சொல்ல முடியாது. என்றாலும் மாற்றி மாற்றி தேர்வு வைக்கின்ற போது மாணவர்கள் துன்பப்படுகிறார்கள். ஆகவே இவர்கள் நீட்டு ஒரு பெரிய இந்தியா தழுவிய ஒரு நிறுவனத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தப்படுகின்ற போது அதற்குரிய மனிதர்கள் தண்டிக்கப்படுவார்கள். மறுபடியும் அவர்கள் தப்பு செய்வதற்கு அஞ்சுவார்கள். இத்தகைய நிலைகள் ஏற்படும். அதிகார வர்க்கம் செய்கின்ற தப்புக்கு நேரடியாக அரசு அவர்களை தண்டிக்காமல் இருந்தால்தான் குற்றமே தவிர, இல்லை நான் சொல்வது அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பொறுத்திருக்கு வளவளன்று தண்டிக்கிறார்கள். தண்டிப்பது என்பது ரொம்ப நியாயம், அவ்வளவுதானே தவிர ராமர் கோயிலில் ஊழல் நடக்கிறது என்றால் ஊழலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர ஊழலே நடக்காமல் உலகத்தில் மனிதர்கள் 100க்கு 100 சரியாக இருப்பது என்பது அதிகார வர்க்கத்திலும் இல்லை, மற்றவற்றிலும் இல்லை. ஆகவே நான் சொல்கிறேன், மாணவர்கள் இன்னும் பெரிய நிலையில் ஒரு அரசியல் தலைமையை பெற்று இந்த நாடு கார்ப்பரேட்டுகளின் கையில் இருக்கிற நாடாக இருக்கிற காரணத்தினால் இவர்களிடமிருந்து கார்ப்பரேட்டுகள் இருக்கின்ற வரையிலும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் பெரும் ஆட்களை குறைப்பார்கள், சம்பளத்தை குறைப்பார்கள். போட்டி நிலையில் இவர்களை ரொம்ப சாம்சங் நிறுவனத்தில் என்ன நடந்தது தமிழ்நாட்டில், ஒரு 1.25 லட்சம் ரூபாய் தென்கொரியாவில் சம்பளம் கொடுத்து பார்க்கின்ற வேலையை தமிழ்நாட்டில் 20,000 ரூபாய் கொடுத்து பார்த்தான். 30,000 தா என்று கேட்டபோது இங்கே போராட்டம் நடந்தது. ஆகவே இது முதலாளி வர்க்கத்தினுடைய பெரும்போக்கு. இதை நல்ல ஆழமாக சிந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து வந்து அரசுக்கு எதிராக கோர்த்து இருக்கின்ற தன்மை இருக்குமானால் ஜனநாயகம் எப்பொழுதும் வலுப்படும்.